ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ராப்டி அப்படின்ற இது ஷோரூம் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுமே இங்கே தான் இருக்குது. சென்னை போரூர் லொக்கேஷனில் இருக்குது. நான் அட்ரஸ் நான் இங்கே போடுறேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது மேனுஃபேக்சரிங் யூனிட் தான், இதுக்குள்ளே வந்து ஷோரூம் இருக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. இது தாங்க ஷோரூம். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இந்த ஷோரூம் இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அட்ரஸ் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹை வோல்டேஜ் பைக்கு இங்கே ரெடி பண்ணுறாங்க. அதுதான் ராப்டி T30. ராப்டி T30 அப்படின்ற இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் இதில் ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. ஏன் இந்த ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதிலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன் இந்த ஹை வோல்டேஜ் அப்படின்ற இந்த ஆர்கிடெக்சருக்கு ஏன் வரோம். இது வந்து காரோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காரில் வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஆர்கிடெக்சரை வந்து பைக்கில் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இதில் காஸ்ட் அப்படின்றது இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி இந்த ராப்டி T30 அப்படின்ற இந்த மிஷின் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ராப்டி ஷோரூம்குள்ளே நம்ம வந்து ஒரு வாக் அரவுண்ட் பண்ண போகிறோம். அண்ட் பைக்கை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். பைக்கை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஆர் சார்ஜிங் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ யாராச்சும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, ராப்டி இல்லை எனி பைக்கு எனி ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிஆர் சார்ஜிங் கம்யூனிட்டியில் போய் இணையலாம். அண்டு நீங்கள் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து இங்கே நான் போடுறேன், drmarketplace.in. இதுக்குள்ளே போனீங்கன்னா நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாமே காமிக்கும். போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாங்க ராப்டி T30 பற்றி நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அப்படியே ஷோரூம்குள்ளே போகலாமா? ஸோ இந்த கேம்பஸ் வந்து 5 ஏக்கர் லேண்டில் இந்த கேம்பஸ்ஸு, அதுவும் சென்டர் ஆஃப் சிட்டியில் போரூர் லொக்கேஷனில் இது இருக்குங்க. பெரிய கேம்பஸ் தான் இது. ஸோ இந்த கேம்பஸ்க்குள்ளேயே இவங்க ஷோரூமை வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இதுதான் என்ட்ரன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்தவொடனே இது நார்மலாக இப்போ ஒரு ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்காது, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மிஸ்கன்செப்ஷன் வராதிங்க. ராப்டி எனர்ஜின்னு பார்க்குறீங்களா, இங்கே தான் நமக்கு ஷோரூமும் இருக்குது. ஸோ கீழே தான் உங்களுக்கு ஷோரூம் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக உள்ளே வரலாம். நான் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், வண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கேட்டில் அலோவ் பண்ணுவாங்க. டைரெக்டாக நீங்கள் உள்ளே வரலாம். உள்ளே வர வேண்டியது தான். நல்லா பெரிய ஷோரூமுங்க. இங்கே வந்து நமக்கு இங்கே ஒயிட் கலர் டிஸ்பிளே இருக்குது, ஒயிட் கலர் வண்டி. ஸோ டோட்டலி 3 கலர் இருக்குது. இது ஒன்று கிரே கலர், ரெட்டு கலர். டைம் டு பி மோர் ராப்டி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாஃப்கான ரூமு. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான். நல்ல ஒரு பெரிய ஷோரூம் தாங்க, நல்ல பெரிய ஷோரூமு. இங்கே வந்து நம்ம சொன்னோம்ல கிரே கலர், இங்கே கிரே கலர் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மாடல், இதை நான் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து ரெட்டு கலர். ஸோ ரெட்டு கலர் எப்படி இருக்குது, சும்மா பளிச்சுன்னுக்கா? இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிகேஷன் வெயிட் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் பாருங்கள். இது ஜஸ்ட் டெமோ மாடல் மாதிரி. இதில் வந்து ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு, ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லி என்க்ளோஸ்டு. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம வந்து இப்படி பார்த்தா தான் உண்டு. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது ஏது அப்படின்றத நீங்கள் சும்மா இது ஒரு டெமோவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது ஆக்சுவல் வண்டி கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு ஆக்சுவல் வண்டியே இங்கே தான் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டெமோ மாடல் தான். ப்ரொடக்ஷன் ரெடி மாடல் ஸ்டில் வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸுமே இந்த டெமோ மாடல் வச்சு தான். இது ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல். ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல் அப்படின்றதுனால தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பேனல் கேப்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. பட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மாடல் அப்படின்னு வரும்போது நமக்கு எந்த பேனல் கேப்பும் இருக்காது, ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது வண்டியோட லுக், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியோட கேரக்டரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டரை தான் வண்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வண்டி வந்து ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் எடுத்ததுக்கே காரணம் வந்து பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வண்டியை நீங்கள் அப்படியே லுக் அரவுண்ட் பண்ணுங்கள், ஷோரூம் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஷோரூம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை பற்றின எல்லா டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஷோரூம்லேயே வந்து பக்கத்துலேயே நமக்கு மேனுஃபேக்சர் யூனிட்டும் இருக்குது, அதுவுமே நீங்கள் போய் பார்க்கலாம். வண்டி முன்னாடி நிற்கிறோம். ஸோ திஸ் இஸ் ராப்டி T30. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
நான் வண்டியில் உட்காந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். எனக்கு தாராளமாக கீழே வந்து டோ பண்ண முடியுது. இது வந்து ஹைட்டு 790 mm இதோட சீட் ஹைட்டு. எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது வண்டியை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கால் வைக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு 5 ஃபீட் இருக்கீங்க, 5.5 ஃபீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பலாம் அப்படி தூக்குன மாதிரி இருக்காது. ஸோ ஷார்ட் ரைடருக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்குமே கால் பாருங்கள் இந்தளவுக்கு பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5.5 ஃபீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக நீங்கள் இந்த வண்டி அக்சஸ் பண்ணலாம். வண்டி வெயிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து 177 kg இதோட வெயிட்டு. எனக்கு சென்டராக இருக்கும்போது எதுவும் ஃபீல் பண்ண முடியல. ஈவன் எனக்கு வண்டி வந்து பெருசாக வெயிட்டை தெரியல. உட்காரும்போது வெரி மச் கம்ஃபர்டபுள். லைட்டாக மேபி லீன் ஆங்கிள் கொஞ்சம் லீன் ஆச்சுன்னா வெயிட்டு தெரியலாம். பட் வெரி மச் கம்ஃபர்டபுள். ஸ்ட்ரைட்டில் இருக்கும்போது சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வண்டியில் வந்து முக்கியமான சில அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃப்ரோக்கு. ரியரில் வந்து கொஞ்சம் லீன் ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நான் இங்கே வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நமக்கு டேங்க் கிட்ட வரைக்கும் இங்கே வந்து ரியர் சஸ்பென்ஷனு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் குட். எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணல. ஏன்னா வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்து கமெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ டிஸ்க்கு பாருங்கள், டிஸ்க்கு சைஸு எவ்வளோ பெரிய டிஸ்க்கு. 320 mm உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு. பேக்கில் வந்து 230 mm உங்களுக்கு பேக்கு. ரியர் ஏபிஎஸ்ஸை உங்களுக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ்ஸே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. பிரேக்கிங் வந்து பைப்ரி உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது. பிரேக்கிங் நான் டெஸ்ட் ட்ரைவ் போனேங்க. பிரேக்கிங் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது வண்டிக்கு. ஏன்னா வண்டியோட பவர் அந்த மாதிரி. ஏன்னா இந்த வண்டியில் வந்து 22 kW மோட்டரோட பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் அண்ட் பேட்ரி ரெண்டுமே வந்து இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு. இன்னொரு ஸ்கெல்டர் மாடல் நான் பார்த்தேன், அதில் பேட்ரி வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. நான் இங்கே வீடியோவில் நான் காமிக்கிறேன். பேட்ரி வந்து 5.4 kW பேட்ரி இதில் கொடுத்துருக்க பேட்ரி. ஸோ இதோட ரேஞ்ச் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு 200 km வந்து அராய் சர்டிஃபைட் ரேஞ்சு. பட் ரியல் டைம் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு 150 km ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மோடு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ஃபோர்ட் அப்படின்றது தான் இதோட ஈக்கோ மோடு. பவர்னு ஒரு மோடு இருக்குது, ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ மோட் சேஞ்ச் பட்டன்னா எங்கே இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீட்டிங் பார்ப்போம். இந்த சார்ஜிங் லொக்கேஷன் இங்கே இருக்குது. இதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான டீட்டெயில் இருக்குது. அதனால் நான் சார்ஜிங் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் எப்படி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேங்க்குக்கு கீழே தான் வந்து சார்ஜர் இருக்குது. விச் இஸ் 3.3 kW உங்களுக்கு சார்ஜரு. சீட்டு பாருங்கள் எந்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. சீட்டு வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டர் தான், ஆனால் இது ஒரு கீழ் மாடி இது ஒரு மேல் மாடி மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்டி மாடல் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்காங்க. கிராப் ரயிலு நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க கிராப் ரயிலு. ஸோ ஃபாலோட் பை இங்கே வந்து எல்இடி லைட்ஸு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லைட்டுமே வந்து உங்களுக்கு அக்ரெசிவாக இருக்குது. ஃப்ரண்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. நம்ம டயர் ப்ரொஃபைலில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 17 இன்ச்சு டயரு. பேக்கில் வந்து உங்களுக்கு 150/60. ஸோ இதோட திக்னஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தடிக்கு இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு மழை காலத்துலலாம் நீங்கள் போகும்போது நல்லா சாலிடாக கிரவுண்டை பிடிச்சிட்டு இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் செட்டப்போடு இருக்குது. 230 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் வந்து இங்கே இருக்குது. நம்ம மோட்டரோட இங்கே இருக்குது. இது வந்து 22 kW மோட்டருங்க. செம்ம பவர்ஃபுல் மோட்ரு. சும்மா அந்த ஸ்ப்ரிண்ட் மோடல் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வச்சு போகும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது வண்டி. ஸோ இங்கே வந்து பேட்ஜிங் ஸ்டிக்கர் இங்கே இருக்குது T30 அப்படின்றது. ஸோ இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. பட் இது ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல் அப்படின்றதுனால இந்த பிளாஸ்டிக் செட்டப் மட்டும் இப்போ நம்மளால் கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ரொடக்ஷன் மாடல் பார்க்கும்போது நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு சுவிட்ச் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மோடு பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் ரிவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே அப் அண்ட் டவுனு டாகல்ஸ் வச்சு இதில் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரு, க்ரூஸ் கண்ட்ரோலு,
க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போதைக்கு ஆக்டிவ் பண்ணலை, அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஆக்டிவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே ஹார்ன்ஸ் வச்சுருக்கு. சிம்பிள் செட்டப் தான், ரொம்ப நிறைய கொச்சன்னு பட்டன்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு கில் ஸ்விட்ச் இருக்குது, இங்கே மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஹசார்ட் லைட் இருக்குது. ரொம்ப சிம்பிள் செட்டப்பாக முடிச்சிட்டாங்க. சிஸ்டம் பற்றி பேசிடுவோம். ஸோ அங்கே தான் இங்கே வந்து 240 வோல்ட்டோட இந்த ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சரை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு கூலிங் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு வெறும் ஜென்ரல் ஏர்ஃப்ளோ கூலிங் தான். இங்கே வெண்ட்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ இங்கேருந்து நார்மலாக வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஏர்ஃப்ளோ இருக்கிறது மட்டும்தான் இதில் கூலிங் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே அவங்களுக்கு கூலிங் சிஸ்டம் கொடுக்கல. காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சரு. ஏன் இங்கே சார்ஜ் லைக் மொபைல் அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மொபைலுக்கு எந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோமோ அதை ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த டைம் தான் எடுத்துக்குது. ஏன்னா 1 ஹவர்ஸில் 0 to 80 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். வித் நார்மல் அவங்களோட இன்பில்ட் 3.3 கிலோவாட் சார்ஜர்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்போர்டு சார்ஜராக வண்டிக்குள்ளே இருக்குது. ஸோ வண்டியிலேயே இதை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நீங்கள் கேரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வண்டிக்கு வந்து கீ ஃபாப் அப்படின்னு சொன்னால் இதுதாங்க கீ ஃபாப். இந்த வண்டி வச்சு லாக் ஆகிடுச்சு, இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு அன்லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே தெரியுதுங்களா? நேவிகேஷன், இப்போ நான் நேவிகேஷன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஓன் நேவிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த தேர்ட் பார்ட்டியும் யூஸ் பண்ணல. மேப் மை இந்தியாவும் யூஸ் பண்ணல, கூகுளோட மேப்பும் யூஸ் பண்ணல, இவங்களோட ஓன் ப்ரொப்ரைட்ரி மேப்பை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. அந்த நெட்வொர்க்குமே இங்கே வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை, அதனால தான் இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் மாடல் வரும்போது தான் நமக்கு இந்த மேப்லாம் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் இன்னும் இது கனெக்டட் கூட பார்த்திங்கன்னா இங்கே ரெட்டு கலரில் கனெக்ஷன் இருக்குது. நம்ம கேட்டுக்கலாம். இப்போ 94% சார்ஜில் இருக்குது. இப்போ இங்கே வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி, இங்கே நம்ம ட்ரிப்பை நம்ம அனுப்பணுன்னா நமக்கு வந்து இதை நம்ம ரீசெட் பண்ண முடியும். பார்த்திங்களா, எல்லாம் சிங்கிள் கிளிக்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக இப்போ 94%க்கு வந்து கம்ஃபோர்ட் மோடில் 141 கிலோமீட்டர் நமக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து இந்த வண்டியோடையே நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல கலர் டிஸ்பிளே, ஒய்ஃபை, ப்ளூடூத்து எல்லாமே இங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் ஸ்க்ரீன், நார்மலாக இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் வரும். அடாப்டிவ் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே நைட் மோடு ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்டாக அடிக்குது இல்லை, அது இருக்காது. ஓகே, இது வந்து பவர் மோடா? ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் 141 for the 94%. 94%. ஓகே, 94%ல் உங்களுக்கு 141. ஸோ இதில் மோடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர் மோடில் பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டரு. ஸ்ப்ரிண்ட் மோடுன்றது தான் இவங்களோட டாப் ஸ்பீடு 135 கிலோமீட்டர். ஃபுல் மோட்டர் பவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 72 கிலோமீட்டரு. இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா உங்களோட ரேஞ்சிங் பேட்டர்ன் இருக்குல்ல, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 1 வீக்கோட பேட்டர்னை வச்சு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இது டெமோ வெஹிக்கிளாக இருக்கிறதுனால இதே நம்ம இப்போதைக்கு ஒரு நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் டிரைவிங் நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரைவ் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிறது எங்கன்னா நியானோட டிசி சார்ஜிங் லொக்கேஷனில் இருக்கும். டிசியில் சார்ஜிங் லொக்கேஷனில் இந்த வண்டிக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஏசி சார்ஜிங், அதாவது நார்மல் ப்ளக் பாயிண்ட்லேயே 0 to 80 நமக்கு வந்து 1 ஹவரில் சார்ஜ் ஆகிடுது. ஆனால் இங்கே நமக்கு வரும்போது டிசி சார்ஜிங்கில் இந்த வண்டி வந்து 36 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து 0 to 80 சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பேட்டரியோட ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி எப்பயுமே எல்லா மேனுஃபேக்சரும் 80 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க டாப் அப்பு. அதுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஸ்லோ சார்ஜிங் தான் ஆகும். ஸோ அதனால தான் 0 to 80 வந்து சீக்கிரமாக உங்களுக்கு 0 to 80ல் 20%லேருந்து 80% வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். சார் வந்து சார் ஷாம். ஓகே, ஸோ இவரை தான் நீங்கள் ஷோரூமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஷாம், எனக்கு டிசி சார்ஜிங் அப்படின்னு வரும்போது இப்போ நியான் சார்ஜிங் லொக்கேஷன் போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் வெளியில் போய் எந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் வேணாலும் சார்ஜ் பண்ணலாமா? எவ்ரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் we have access to get charge. எந்த யூனிவர்சல் சார்ஜிங் ஸ்டேஷன், யூனிவர்சல் டிசி சார்ஜிங்கில் எங்கே வேணாலும் நம்ம எனி வாட்ஸ். இப்போ இது வந்து 60 வாட்ஸுங்களா? 60 கிலோ வாட்டுங்களா? கரெக்ட், 60 கிலோ வாட்டு. இப்போ நான் 120 கிலோ வாட்டில் போட நான் போய் இந்த வண்டியை சார்ஜ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டவுட் உங்களுக்கு இருக்கும்ல, இது வந்து ஹெவி கிலோ வாட்டில் நமக்கு போட்டால் சார்ஜிங் ஆகுமா அப்படின்னு. இது வந்து நீங்கள் எனி சார்ஜிங் ஸ்டேஷனில், எனி டிசி சார்ஜிங் ஸ்டேஷனில், எனி இதில் வந்து நீங்கள் போட்டால் கூட சார்ஜ் ஆகும். ஆனால் என்ன இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரம் கார்டு அப்படின்னா 7.2 கிலோவாட்டில் தான் இது சார்ஜ் ஆகும். ஓகே, அதுலேயே உங்களுக்கு 36 மினிட்ல ஆகும்.
ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த இங்கே நீங்கள் ரீடிங் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ கிலோவாட்டில் சார்ஜ் ஆகுது அப்படின்றது. ஸோ நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கு டிசி சார்ஜிங் கன்று. ஸோ இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் வந்து டிசி சார்ஜிங் பண்ண போகுது. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கு, சார்ஜர் கன் கனெக்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இங்கே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் போட்டாச்சு. அப்படின்னா லாக் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கீ ஃபாப் லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வண்டி ஆஃபில் வச்சுட்டு தான் நம்ம சார்ஜிங் பண்ணோம். இப்போ வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம RFID நம்ம ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரி RFID கார்டு இருக்குது. இல்லாட்டினா நம்ம வந்து ஃபோனில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரிப்பேரிங் டு சார்ஜ் செட்டிங் த கம்யூனிகேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் டிசி சார்ஜிங் சீக்வன்ஸ் அப்படின்றது வருது. ஓகே, ஸோ வண்டி வந்து சார்ஜிங் ஆக போகுது. பாருங்கள், ஆகுதா சூப்பரு. வண்டி பாருங்கள் சார்ஜிங் ஆகுது. 94% நமக்கு வந்து இப்போ சார்ஜ். ஏன்னா இது நான் டெமோக்காக காமிக்கிறேன். இவங்க ஆல்ரெடி சார்ஜிங் 94% வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே எவ்வளோ கிலோவாட்டில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 0 to 80 சொல்கிறேன்ல, 0 to 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவாட் சார்ஜரில் தான் நமக்கு எடுத்துக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஏற்கனவே பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது, 94 கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அவ்வளோ சார்ஜிங் தேவையில்லை. 1 கிலோவாட்டில் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. விச் இஸ் லைக் நம்ம வீட்டில் சார்ஜிங் பண்ணுற மாதிரி தான். கரெக்ட், ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டாப் அப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு டாப் அப் பண்ணுறதுக்கு ஒரு 0 to 80 வரும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னும் ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் இப்போ நமக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வியான்னு இது மாதிரி டிசி சார்ஜிங் தான் இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு வெஹிக்கிள் டிசியில், அதுவும் நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் ஆகுது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஈவன் இதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணும்போது அங்கே ரியாக்ஷன் பார்க்கணும். ஏன்னா அங்கே நிறைய காசெல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த வண்டி போய் சார்ஜ் ஆக போகுது. அதை நம்ம வெளில போய் நம்ம அதை டெமோ பார்ப்போம், எப்படி சார்ஜ் ஆகுது. நம்ம வியானை தவிர வேறு சார்ஜிங் ஸ்டேஷன்லேயும் போய் நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் இதோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இங்கே பாருங்கள், சார்ஜஸ் வேர் கார் சார்ஜ் எவ்ரிவேர், லார்ஜஸ்ட் எவர் பப்ளிக் சார்ஜிங் நெட்ஒர்க். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே பப்ளிக் சார்ஜிங் நெட்ஒர்க்கில் கார் சார்ஜிங் தான் அதிகமாக இருக்குது. கமர்ஷியலாக பார்க்கும்போது கார் சார்ஜிங் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து 30,000+ சார்ஜிங் பாயிண்ட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து 0 to 80 வந்து 36 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஆப் இருந்ததுன்னா எனி சார்ஜிங் லொக்கேஷனில் நீங்கள் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். விச் இஸ் அ வெரி 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 பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராப்டி வாங்குறவங்களுக்கு. எப்படி சூப்பராக இருக்கா, கூலான ஃபீச்சராக இருக்கா. கனெக்ஷன் வந்து நம்ம இப்போ எடுக்கலாம். ஓகே, இப்போ எடுக்க முடியுதான்னு பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, சூப்பர். எடுத்துகிட்டு இங்கே போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு டைமு நம்ம வந்து பைக்கில் நம்ம இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம் லைவாக. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம வெளியில் போய் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் அன்றைக்கி இதையும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது ஒரு பேட்ரி பேக் முன்னாடி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற பேட்ரி. நீங்கள் பார்க்குறீங்களா, 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பேட்ரி தான் நீங்கள் இந்த வண்டிக்குள்ளே பார்க்குறீங்க. விச் இஸ் 5.4 கிலோவாட் பேட்ரி. இது நல்லா காம்பேக்ட் டிசைன். 2 பேட்டரியை வந்து ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம காட்டுறோம். ஏன்னா நம்ம சிஇஓட நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபேக்ட்ரியோட விசிட் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பேட்டரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன கெமிஸ்ட்ரின்னு கேட்கலாம். விச் இஸ் NCA கெமிஸ்ட்ரி, நிக்கல் கோபால்ட் அலுமினியம். ஸோ இந்த NCA டெக்னாலஜியில் தான் இந்த பேட்டரி இருக்குது. விச் இஸ் ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி. இந்த ஆர்கிடெக்சர் வந்து 240 வோல்ட்டு ஹை வோல்டேஜ். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி வந்து ஹீட் ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது, அதுவும் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும்போது பேட்ரி வந்து கொதின்னு கொதிக்கும். ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர் அந்த மாதிரி, நம்மளோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெக்னாலஜியுமே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதை எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள், இந்த பேட்ரி வந்து கூலாகவே இருக்கும். ஏன்னா ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி. ஏன்னா ஹை வோல்டேஜ் டெக்னாலஜியும் வரும்போது உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, வோல்டேஜ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ வோல்டேஜோட பேண்டு பெருசாக இருக்கிறதுனால கரண்ட் வந்து உங்களுக்கு இதை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, ஹீட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் இது வந்து நம்மளோட சிஇஓவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதனால தான் காரோட டிஎன்ஏன்னு சொல்கிறாங்களே, அதனால இதோட ஹெல்த்துமே பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் வெஹிக்கிளோட இதோட ஹெல்த் வந்து அதிகமாக இருக்கும்.
நார்மலாக நீங்கள் வந்து இது ஒரு 10 to 15 இயர்ஸு தாராளமாக பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டெக்னாலஜியில் வந்திருக்குது. ஸோ இதுலேருந்து வர்றது, ஸோ இங்கே நம்ம வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வாரண்ட்டி. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வண்டியோட உங்களுக்கு 8 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடுது. 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்க்கான வாரண்ட்டி வந்துடுது. ஸோ மிச்ச கம்பெனியில் அப்படின்னு நம்ம போகும்போது வாரண்ட்டி பேக் அப்படின்னு எக்ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்களா, அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 8 இயர்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு பேட்டரிக்கு உங்களுக்கு கவர் ஆகிடுது. எல்லாமே உங்களுக்கு இன் ஹவுஸில் இருக்கிறதுனால பேட்டரியில் எனி ப்ராப்ளம் அவங்க வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த பேட்டரி எப்படி பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்காங்க, இது உள்ளே என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்லாம் லேட்டர் ஆன் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, நீங்கள் அடுத்த பார்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு நம்ம போகும்போது, ஏன்னா ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரியான பெரிய பிராண்ட்ஸில் தான் நமக்கு வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டமே வந்து தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் யாருமே தயாரிக்கலை. அப்படி பார்க்கும்போது 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ காசு ஆகிடுது. நம்ம உள்நாட்டிலேயே இதோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்ம உள்நாட்டிலேயே நம்ம டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 2.4 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு ஃபார் திஸ் ஹை வோல்டேஜ் சிஸ்டம். ஏன்னா அதுதான், ஏன்னா இங்கே ஒவ்வொரு வாட்டியும் நான் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அது ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து அவங்க இன்னோஸில் பண்ணணும், விச் இஸ் காஸ்ட்லி. ஏன்னா இந்த டெக்னாலஜியே வந்து காஸ்ட்லியான டெக்னாலஜி தான். அதை நம்மளோட ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் 2.4 lakhs வருது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 2.6 lakh வருது. 2.6 lakhக்கு வித் திஸ் டெக்னாலஜி. ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். டிசி சார்ஜிங்கில் பண்ணிக்கலாம், ஏசி சார்ஜிங்லேயுமே வந்து உங்களுக்கு ஆன் போர்டில் உங்களுக்கு 3.3 kW வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம சென்னை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி வச்சு இவங்க வேறு எங்கேயும் போய் விற்கல, நம்ம சென்னையில் தான் விற்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாட்டே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். இனிஷியலாக சில விஷயங்கள் இருக்கும், சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டெக்னாலஜி எப்பயுமே உங்களை வந்து கைவிடாது. ஸோ இந்த டெக்னாலஜியை நீங்கள் ஆதரிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம மோட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அக்கா நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபேக்ட்ரி அந்தளவுக்கு இருக்குது, நம்ம இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம டெஸ்ட் ரிவ்யூ நம்ம பார்ப்போம், அதுவும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க ராப்டி T30 பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நிறைய விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you on next video. Until then, bye bye from the Bye bye.